ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானூஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரம்லான் ஷஹர் ரெசிபி செய்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம நெய் சோறு, கீ ரைஸும் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவியும் செய்கிறத பார்க்க போகிறோம். இது போல் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா அரைக்கலாம் வாங்க. பேனில் 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 கிராம்பு, சின்ன துண்டு ஜாதி பத்திரி, 1 ஸ்டார் அனஸ், 2 பட்டை எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி மிளகாய் 7 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, சோம்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. சிக்கன் 400 கிராம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் சிக்கன் ஃபுல்லாகவே லெக் பீஸாகவே வாங்கியிருக்கிறேன். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்குங்க. இந்த அளவுக்கு வதக்குனா தான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை சாஃப்டாக வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் லெக் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவோட சிக்கனை 1 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவியில் இந்த தயிர் ஆட் பண்ணுறதால சிக்கன் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வேகும். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி நல்லா ஒரு கொதி வரும்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி 3 விசில் வைங்க. 3 விசில் வந்ததுக்கு பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை திறங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் வெந்திருக்கு. மறுபடியும் ஸ்டவ்வில் வைங்க. இந்த சிக்கன் கிரேவியை நல்லா ஒரு கொதி வரும்போது 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு 6 எலுமிச்சை பழம் புழிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம நெய் சோறு செய்கிறத பார்க்கலாம். 1 ஆழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இந்த 1 ஆழாக்கோட அளவு 400 கிராம். 2 வாட்டி பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி வாஷ் பண்ண பிறகு நம்ம நெய் சோறு செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முதல்ல கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அரிசியை. இன்றைக்கி நம்ம இந்த பாத்திரத்தில் தான் நெய் சோறு செய்ய போகிறோம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்ச பிறகு 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்குங்க, ரொம்ப வதக்காதீங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க, வதக்குங்க. இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு 1 பெரிய தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, புதினா இலைகளும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. 2 செகண்ட் வதங்கின பிறகு
ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2.25 ஆழாக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது. மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணி நல்லா கொதி வரும்போது அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் சோறுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வடிகாட்டின பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகு நெய் சோறு பார்க்கலாம் வாங்க. நெய் சோறு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சஹர் ரெசிபி நெய் சோறும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் பரிமாறலாம் வாங்க. சுட சுட உதிரி உதிரியாக டேஸ்டியான நெய் சோறு, நாவூரும் டேஸ்டியான சிக்கன் கிரேவி. சஹர் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் சஹருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் கிரேவி இது போல் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.